வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு அக்கா பிருந்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து சமைச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கா வீட்டுக்கு நாட்டுக்கோழி கருங்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த விளாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி பிருந்தாக்கா வந்து யாருன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பிருந்தாக்கா பவானிக்கா யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பிருந்தாக்கா வந்து நான் ஆல்ரெடி நிறையா இதில் சொல்லியிருப்பேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட ஸ்கூல் படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, நம்மளை விட 2 செட்டு மேலே, நம்மளை விட 3 செட்டு மேலே, அந்த மாதிரி வந்து அக்கா வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா தெரிஞ்ச அக்கா அப்படின்னும் சொல்லலாம். கிட்டத்தட்ட எப்போ இருந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 6th 5th படிக்கும் போது இருந்து தெரியும். ஒரு 8 வயசுன்னு நினைக்கிறேன். 8 வயசுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்காவை எனக்கு நல்லா தெரியும். அதேமாதிரி பவானி அக்கா அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஒரே ஊர்க்காரங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையுமே எனக்கு நல்லாவே தெரியும். என்னையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பண்ணோம், என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் மறக்காமல் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சமையல் மதியானம் அப்படின்னா, என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சமையல்க்கா? நாட்டுக்கோழி. அக்கா வந்து எனக்காக நாட்டுக்கோழி செய்கிறக்காக வந்து வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து தம்பியெல்லாம் வந்து காலையில் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியானம் இங்கே சமைச்சு கொடுக்குறக்காக வந்திருக்காங்க. பிருந்தாக்கா அனைவரும் வந்து உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல சொன்னாங்க. பிருந்தாக்காக்கும் பவானிக்காக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிடுங்க எங்கள் சார்பா அப்படின்னு சொல்லி. சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சொல்லக்கூடாது. அப்புறம் நாளைக்கு எப்படி அத்தை மாதிரிலாம் வந்து பார்க்கறது பிள்ளைங்களுக்கு. இந்த விலாகில் வந்து இப்போ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது என்னதுக்கா? அரிசி வாப்பா. அரிசி வறுக்கிறீங்க? நாட்டுக்கோழி குழம்போட டேஸ்ட்டே அந்த அரிசி தான். அது அந்த விராலி மச்சில் வச்சு அரைச்சாதான் புள்ளத்தக்க வந்து கொடுக்குற குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்கண்ணே, என்கிட்ட மைக் இல்லை. மறுபடியும் பேசுங்க. இல்லை சும்மா சொன்னேன், கிண்டல் பண்ணேன். கேமரா பார்த்தா பேசுவார் தம்பி. அழுகிற சவுண்டு கேட்குதுங்களா? காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குளிக்க வச்சுட்டாங்க. நான் குளிச்சிட்டேன். இப்போ வந்து தம்பிக்கு வந்து குளிக்க வச்சிட்ருக்காங்க. அக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவே எடுத்துகிட்டு வந்து செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து அத்தை வரலையா அப்படின்னு கேட்டே தான் இருந்தீங்க. அத்தை வந்துட்டு வந்தாங்க. தம்பி பிறந்தோன்னையுமே வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. வீடியோ கவரை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வீடியோலாம் எதுவுமே செக் பண்ணலை. மாமா தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து மொபைலே நான் கையில் எடுத்திருக்கேன். அத்தை பப்பிளையே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து வர முடியறதில்ல. மற்றபடி ஒன்றும் இல்லை. குளிக்க வச்சிட்ருக்காங்க. டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குடிக்கிறதுக்காக இது என்னக்கா? நாட்டுக்கோழி குழம்பு. இதில் எண்ணெய் ஊற்றிருக்கு, நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டுக்கோழி குழம்பு குடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பாடுக்கா? சாப்பாடு எல்லாம் ரெடிடா, எல்லாம் ரெடி. குடித்தாவே நல்லா பசியாகும். குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு நிம்மதியாக 2 பேரும் தூங்குங்க. அவன் தூங்கிட்டான். எந்திரிச்சிடுவான். எந்திரிக்கலினாலும் போய் எழுப்பி விட்டு வந்துடுவீங்களாட்டு? இல்லை, எந்திரிச்சிடுவான். அதாவது 2 சோறு உள்ள நல்ல வயிறு பசிக்குதுன்னா அவன் எந்திரிக்கிறான்னு அர்த்தம். சூப் எப்படிமா இருக்கு? சூப்பு சூப்பராக இருக்கு. பழமொழி சொல்லு. அக்காவோட கை பக்குவம் நடுராத்து இங்கிலீஷ். இல்லை, உண்மையாலுமே விரலி மஞ்சள் போட்டிருக்காங்க. மஞ்சள் போடலை, பட்டை சோம்பு இதெல்லாம் எதுவுமே போடலை. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இன்னைக்கு கருங்கோழியே ஒரு நேரம் கிடச்சிச்சு, நல்லா இருந்துச்சு.
கருங்கோழி சேவல் மாட்டிடுமோ பொட்டைக்கோழியாக வேணுமேட்டே போனோம், கோழியே கிடச்சிருச்சு. அதுலேயும் பொட்டைக்கோழி தான் வேணுமா? அதுதான் ருசி நல்லா இருக்கும். சொல்லுவாங்க இந்த வெடைக்கோழின்னு சொல்லுவாங்களா அதுவா? அப்படி முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி கோழியில் கூட வெடைக்கோழியாக தான் சார். பேசுகிற டைம் இல்லை, பேசுறதுக்கு டைம் இல்லை. எலுமிச்சம்பழத்தை பிடிங்கிட்டுண்டியா? ஃபோன் இருக்கட்டும் இருக்கட்டும். எலுமிச்சம்பழம் யாரும் ஊட்டி விட்டாங்க வீட்டுக்குள்ளே. எவனோ தன்னை போல் 3 ஊரில் எலுமிச்சம்பழம் உள்ளே உண்டு வருது. எங்கள் அம்மா வருதே அட்லியோ நாங்களே பழுக்கட்டும்னு விட்டு வச்சுருந்தேன். அது தெரியாமல் இல்லை, தெரியும். பொறிக்க மாட்டாங்க. அக்காங்க வந்து கிளம்பிட்டாங்க, சாப்பிட்டோம். இப்போ தான் அவங்க வந்து இப்போ தான் சாப்பிட்டாங்க. நான் வந்து அப்படியாவே சாப்பிட்டேன். விளாக் வந்து கண்டினியூ பண்ண மறந்துட்டோம். மாமா ஒரு வேலையாக இருந்தாங்க. நான் வேலையெல்லாம் இல்லை, அப்படியே டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். சாப்பிட்டேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அக்கா அவங்களாம் கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழை பெய்யுது. எங்கள் ஊரில் மழையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் காலையிலேருந்து இப்போ தான் சாப்பிட்றாங்க. நேற்று அங்கே நம்ம நேற்றானே டிஸ்சார்ஜ் ஆச்சு, அதனால் நேற்று கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாசி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மேலே தண்ணி இல்லை, தண்ணியெல்லாம் போட்டு விட்டுட்டு அதில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தம்பிக்கு குளிக்க வைக்கல, தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காலையில் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா 2:45 மணி, 2:45 சாப்பிட்ருக்காங்க. என் ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குல்ல, டயர்டாக இருக்கு. தம்பி தூங்கிட்டு இருக்கான், இன்னும் குட்டி பாப்பா வரல. நான் மட்டும் என்ன ஃபவுண்டேஷனாக போட்டிருக்கேன். சரி ஓகே, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அக்காவே எடுத்துகிட்டு வந்து அக்காவே எந்த ஹெல்ப்புமே வந்து நீ பண்ணாத, நான் பண்ணிக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அக்காவே வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. அத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அத்தையும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. தம்பி குளிக்க வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா. அவங்கள வீடியோவில் எடுக்கலை, மறந்துட்டேன். அக்காவை இங்கே எடுத்துகிட்டு இருந்தேன், அம்மா அங்கே குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. சவுண்டு கேட்டிருக்கோம். அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, இனி நல்லா நடக்குது அப்படிங்கிறத அப்படியே வ்ளாகில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் படுக்கிறியா? நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பாய். மணி 4:30 ஆச்சு. பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு கைக்குள்ளே வீட்டு இருக்குது. ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அஸ்வினி பாப்பா வந்திருக்காங்க நம்ம குட்டி தம்பியை பார்க்குறதுக்கு. காலையில் 2 நாளாக நேரமாக வந்தாங்க. இது மூஞ்சி தெரியுதா? காலையில் 2 நாளாக நேரமாக வந்தாங்க. நேற்று ஒரு நாள் வரல, 2 நாள் வரல. நேற்று வரல, அதனால் இல்லை நாங்கள் காட்டலை. இன்னைக்கு தான் இன்னைக்கு வெயிலில் காமிச்சிட்டோம். பாப்பா தான் வெயிலில் கொண்டு போய் தம்பி காமிச்சிட்டு இருந்தா. டியூட்டி பாப்பா வாத்தாங்க வந்து சாப்பிடுப்பா. டீ குடிக்கலாம், வச்சுட்டு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு இப்போ பாப்பாவும் வந்து வந்திருந்தா, அவங்க பாட்டியும் வந்திருந்தாங்க. வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மாவாட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் பாட்டியும் வந்து கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த அன்னைக்கு ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி இருந்தேன். பட் ஆனால் அந்த அன்னைக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் தம்பிக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. பாப்பாவும் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு அவங்களுமே வந்து கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிடுங்கக்கா, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு, அப்புறம் பூண்டு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்போ நான் எப்படி இருக்கேன், லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் லைவ் போடுறேன், போடாமல் இல்லை. அதே மாதிரி எம்பிஎஸ் ஃபேமிலி அப்படிங்கிற நம்மளோட இன்னொரு சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம vlog வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு தெரில. யாராவது இந்த சேனலில் இருக்கிறவங்க அந்த சேனல் நான் இப்போ ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், நீங்கள் போடுற vlog பார்த்துருக்கேன், இப்போ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா
கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஷார்ட்ஸ் வந்து வருது, பட் ஆனால் vlog வந்து நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியா முனியிலையுமே சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறோம். இந்த vlog-அ வந்து இதோட முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறது அப்படின்னு சரியாக தெரியல. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு vlog-ல பார்க்கலாம். பாய், டாட்டா.